வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்டி சால்னா எப்படி பண்ண பார்க்க வரோம். பரோட்டா, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூட இந்த சால்னா வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எதுக்காக வெங்காயம் காட்டியிருக்கேன்னா வெங்காயம் தான் மோஸ்ட்லி அதில் நிறைய யூஸ் ஆகுங்கிறதுனால நான் வெங்காயம் காட்டியிருக்கேன். இப்போ வாங்க எம்டி சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எப்போதும் போல் இந்த வதக்குவோம்லாம் அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போது இதுலேயே பட்டை சேர்த்துக்கலாம். இப்போது இதுலேயே கிராம்பு ஒரு 5-6 இது சேர்த்துக்கலாம். இப்போது இதுலேயே ஏலக்காய் ஒரு 4-5 சேர்த்துக்கலாம். இப்போது அதெல்லாம் நல்லா காஞ்சி வச்சு அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதக்கி அரைக்கிற வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுனால நான் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகுற ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற ஸ்டேஜ் வந்துச்சு. இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நான் பல்லு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு இஞ்சி சேர்த்துருக்கேன். பூண்டு மலை பூண்டுங்கிறதுனால நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 7-8 பல்லு சேர்த்துருக்கேன். இப்போது இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுலேயே இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்பூன் வச்சு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். அதே ஸ்பூன் வச்சு கசகசா ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போது இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். சோம்பும் கசகசாவும். இப்போது அதுலேயே தேங்காய் சில்லு சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் சில்லு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா தேங்காய் சில்லு சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுலேயே ஒரு 7-8 பல் முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்து ஒரு 4 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது 4 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். நான் அதே பாத்திரம் தான் வச்சுருக்கேன். இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது அதெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துப்பேன். நீங்கள் வேணால் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கோல்டன் ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம், ஓரளவு மீடியமாக வதங்கினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இதில் சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு தான் சேர்க்குறேன், பசங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணால் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது அதுலேயே மல்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடலாம். இது சும்மா ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நான் 2 பெரிய தக்காளியாக நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இப்போது தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கிறேன். புதினா இலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சால்னா குருமாக்கெலாம் நிறையா சேர்த்தா நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா கிண்டி விடலாம். பாருங்கள் கெட்டியாக தான் இருக்குது. நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க வைக்கணும். நான் அப்புறம் சொல்ல மாட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் ஆக்சுவலாக நான் வதக்கும் போது இஞ்சி பூண்டு போட்டேன் தெரியுமா, அது போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்போ எனக்கு போட பிடிக்கல, இந்த வெங்காயம் வதக்கணும்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்போ கூட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சால்னா வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. தண்ணியாக வேண்டாம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்க்கே வச்சுக்கோங்க, மீடியமாகவே வச்சுக்கோங்க. இப்போது சால்னாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்தோன்னா வந்து நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்தா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். நம்மளோட சால்னா வந்து சூப்பர் வாசனையாக இருக்குது, வீடு ஃபுல்லாக செம்ம வாசனையாக இருக்குது. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட சால்னா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது பரோட்டாவோட பார்த்தீங்கன்னா நம்மளோட சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சப்பாத்தி இந்த மாதிரி பரோட்டா மட்டும் வெளில வாங்கிட்டு நீங்களும் இந்த மாதிரி சால்னா வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.